Welcome to 10 Minute Cooking. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரெட் பஜ்ஜி தாங்க பண்ண போகிறோம். வாங்க உள்ள ஸ்டஃபிங்கை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னோடய வீடியோஸ் பார்த்துருக்கவங்களுக்கும் மனமார்ந்த நன்றிங்க. அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்ருங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ப்ரெட்டுக்குள்ளே ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு பொடி மாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி பொடியை நறுக்கி போட்டிருக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க. நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 பல் பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்லைஸ் இஞ்சியை அதுவும் பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாங்க. 3 நல்லா வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் காற்றுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாங்க. 2 உருளைக்கிழங்க வேவிச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு அது கூட மசாலா சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகு 2 டீஸ்பூன், பெருங்காயம் 1 டீஸ்பூன், ஆம்ச்சூர் பவுடர்னால் ஒன்றும் இல்லைங்க, மாங்காய் பொடி தான் ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்கிறோம். அது 1 டீஸ்பூன் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சேர்த்திட்டு உப்பு மட்டும் லைட்டாக சேர்த்திட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. நல்லா மசிச்சு விட்டுருங்க. இது மாதிரி நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ப்ரெட்டுக்கு உள்ளே வைக்க ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சுங்க. எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. நம்ம ப்ரெட்டை இது மாதிரி முக்கோணமாக கட் பண்ணிக்கோங்க. ட்ரையாங்கிள் ஷேப்பில் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெட்டில் 2 ஸ்லைஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா. இப்போ 2 ப்ரெட் எடுத்துருக்கேன், 4 கிடச்சிருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ப்ரெட்டை கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பஜ்ஜியில் மிக்ஸ் பண்ணி போடுவோம்ல, அதுக்காக 2 கப் கடலை மாவு நான் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக மொறு கிடைக்கிறதுக்கு அரிசி மாவு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். 2 கப் கடலை மாவு 4 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேங்க. அது கூட ஓமம் சேர்த்திக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாங்க. பஜ்ஜி மாவு கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்காக மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இந்த 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இந்தளவுக்கு பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி வச்சாச்சுங்க. அடுத்து ப்ரெட் எடுத்துக்கலாம். இப்போது 2 ப்ரெட் எடுத்துக்கோங்க. ஒரு செட்டுக்கு 2 ப்ரெட்டு வேணுங்க. இப்போது உள்ள கொஞ்சமாக சின்ன உருண்டையாக பிடிச்சி பாருங்கள், இந்த அளவுக்கு நான் உருண்டை பிடிச்சிருக்கேன். இதே நம்ம உள்ள ஸ்டஃபிங் வச்சுக்கலாங்க. இது கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படுச்சு, நான் கொஞ்சம் பாதி எடுத்துட்டேன். ப்ரெட்டில் எல்லா பக்கமும் மசாலா இருக்கிற மாதிரி அமுத்தி விட்டுருங்க. வச்சுட்டு மேலே ஒரு ப்ரெட்டை வச்சு அமுத்தி விட்ருங்க. அமுத்தி விட்டு சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் அமுத்தி விட்டுருங்க. இல்லைன்னா கையில் எடுத்துருங்க. இது மாதிரி தள்ளி விட்டிங்கன்னா உள்ளே போய்க்கும். இல்லைன்னா இப்போ தண்ணி வலிச்சிங்கன்னா தனியாக வந்துடும். சரிங்களா, சைடில் தண்ணியை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதே மாதிரி எல்லா ப்ரெட் உள்ளே ஸ்டஃபிங் வச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா பஜ்ஜி மாவில் போட்டு தவட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இன்னொன்று நான் செஞ்சு காட்டுறேன். இது மாதிரி சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. பிடிச்சிட்டு ப்ரெட்டுக்கு அளவான உருண்டையாக பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது மாதிரி வச்சுட்டு நல்லா அமுத்தி விட்டுருங்க. மசாலா எல்லா பக்கம் இருக்கிற மாதிரி அமுத்தி விட்டுருங்க. இது மாதிரி ஏகவும் அமுத்தி விட்டுட்டு இப்போது ஒரு மேலே ப்ரெட்டை வச்சு அமுத்தி வச்சுக்கோங்க. ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும். அவ்வளோதான். இது மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத உள்ளே தள்ளி விட்டுருங்க. இல்லைன்னா இது மாதிரி வலிச்சு எடுத்துருங்க. இது மாதிரி வலிச்சு எடுத்துங்க வந்துடும். அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லாமே பண்ணி வச்சுட்டு நான் உங்களுக்கு தவட்டி போடுறத காட்டுறேன். இப்போ பாருங்கள், பஜ்ஜி மாவு ரெடியாக இருக்குது. நம்ம வாழைக்காய் பஜ்ஜி போடுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி போட்டு 2 பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் தவட்டி எண்ணெயில் போட்டுக்கலாங்க. ப்ரெட்டில் எல்லா பக்கம் மாவு படுற மாதிரி பார்த்துக்கோங்க. பஜ்ஜி மாவு
போட்டு அவ்வளோதான். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டுக்கோங்க, இல்லைன்னா எண்ணெய் ஓவராக குடிக்கும். அந்த நல்லா சூடானதுக்கப்புறம் உள்ளே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அந்த பக்கம் 2 பக்கம் திருப்பி விட்டுக்கலாங்க. திருப்பி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பிரெட் பஜ்ஜி சீக்கிரமாக போட்டாச்சு, எடுத்தாச்சு. அவ்வளோதான், ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி எல்லாமே போட்டதுக்கப்புறம் பார்க்கலாங்க. இது கூட பச்சை சட்னின்னு இருக்குங்க, சூப்பராக இருக்கும். ஒன்றுமில்லை, புதினா ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, லெமன் ஜூஸ் எலுமிச்சம்பழச்சாறை கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 எலுமிச்சம்பழச்சாறை சேர்த்திக்கோங்க. பச்சை மிளகாய் காற்றுக்கு ஏற்ற மாதிரி, பூண்டு, சீரகம், உப்பு. அவ்வளோதாங்க. இதுக்கு சூப்பரான காம்பினேஷன், நல்லா இருக்கும். இந்த பச்சை சட்னி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டு சாப்பிட்றப்போ நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட ஒரு டீ இல்லாட்டி காஃபியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடிங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு பார்க்கலாங்க. இதை பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.